டேய் கிஷோர், கிரிக்கெட் விளையாடுவோமா? விளையாடலாம், பால் தான் இல்லையா? பேட் இருக்கு, நீ வரியாடா? டேய் கம்முன்னு போன் நோண்டிட்டு உட்காந்துருங்கடா. பேட்னா இருக்கு. டேய் பேட் இருக்கு, பால் மட்டும் உன் தம்பி வச்சிருப்பான். என்ன நெட் இருக்கு, உட்காந்து போன் நோண்டிட்டு அப்படி இல்லடா, இங்க அடிச்சிட்டான் அவன். டேய் கேம் எடுத்து விளையாடுங்கடா ஏதாவது. வாடா விளையாடுவோம்டா ஒரு நாள். நான் இவ்வளவு கிரிக்கெட்லாம் எப்ப வேணாலும் போன் நோண்டலாம்டா. வாடா விளையாடலாம்டா. டேய் உன்கிட்ட கடைசியா கேக்குறேன், வரியா வரலையாடா? டேய் கிரிக்கெட்லாம் சம. நீ வரைய இல்லடா, அவன் வருவான்டா. என்னண்ணா பேட்டை மட்டும் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? பால் என்கிட்ட இருக்கு, வாங்கின போய் விளாட்லாம். ஃபோன் எப்போ வேணா நோண்டிக்கலாண்ணே. வாங்கினா இன்னைக்கே ஒன்றா தான் விளாட்றோம். வாங்கினா டேய் வாங்கடா போண்டா, வாங்கடா எந்திரா. வாடா வாடா. என்னடா பால் இந்த வீட்டில் அடிச்சிட்டேன் சொல்றாங்க. இந்த வீட்டுல ஏன்டா தூக்கி அடிச்ச? விளாட வரலையாண்ணே? பால் தூக்கி அடிச்சாச்சுடா. என்னண்ணா லக்கி பால்னு அது என்னண்ணா தூக்கி அடிச்சா அசால்ட்டா சொல்றீங்க? பால் போயிட்டு என்னடா பண்றது? ஒரு பால் விளாண்டோம், போயிடுச்சு, தூக்கி அடிச்சாச்சு. கஷ்டப்பட்டு வாங்கினேண்ணா பாலை. அடிச்சாச்சுடா, போயிடுச்சுடா பால், என்ன பண்றது? வாங்கினா போய் எடுப்போம். என்ன இப்பதான் போன் இருக்குல்ல, பரவாயில்ல வாங்கினா போய் அந்த எடுப்போம். வீட்டுல தான்டா பேய் இருக்கான்டா. பேயெல்லாம் வாங்கின போவோம். நான் வாங்கினேன், எடுத்து கொடுங்க. பேய் இருக்குடா. அங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வாங்கினேன். வா வா வா, என்னன்னு பாப்போம். வா இடம் பார்க்கவே பயங்கரமா இருக்குடா. பார்த்து வாங்கடா. இங்க பாருடா, என்னென்னமோ கிடக்குதுடா. பார்த்து ஒரு வழியா வந்தா வினோத் பார்த்து வாடா. வினோத் பார்த்து போடா. இன்னும் இருக்குடா. டேய் பொறுமையாடா. என்ன பாத்துடா. டேய் கீழே கால பொறுமையா. ஏய் முன்னாடி வழி பூட்டி இருக்குடா, பின்னாடி வேற பாலம் இல்லடா. விக்கி மேல போய் எடுத்துறியாடா? சரி மேல எடுத்துறலாம்டா. போடா, மேல போறலாம்டா. மேல போய் எடுத்துறியா? மேல போய் பால் எடுத்துடலாம். விக்கி மேல நாங்க ஏத்தி விடுறோம். சரிண்ணா. இன்னொரு ஒழுங்கா தூக்கி ஏறி அப்படியே எடுத்துரு. சரிண்ணா. சரிங்க வா, ஏறு விக்கி. வா, இரு தூக்கி விடுறேன். இரு என்ன போ இந்த பாத்துறா. இருடா, இந்த தூக்கி விடுறா. அதான். டேய் பாத்து போடா விக்கி. சரி பாத்து போடா. ஏய் விக்கி பாத்துடா. டேய் பாத்துடா விக்கி. அங்க இருக்க பாத்துக்க, கதவு திறக்க. டேய் விக்கி 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 பாத்து இறங்கடா. பாத்து இறங்கடா. பாத்து அந்த வர திறந்துட்டான். நீ பாத்து போடா. பாத்து போ. என்னடா கொடமா இருக்கு? வீட பார்த்தாலே மாதிரியா இருக்கு. ஒட்டடை இஸ் இங்கடா அங்க இருக்கு பாரு. டேய் பாத்து போங்கடா. டேய் கிஷோர் பாத்து போ. அதெல்லாம் விடு, வா நம்ம பால் எடுக்க வந்தோம். வா லக்கி பால்ண்ணா, எடுத்து கொடுங்க. என்னடா எடுப்புடா. அஞ்சே ஒரு மாதிரியா இருக்கு. அதுவே பயந்துட்டு நிக்கிறான் கிஷோர். சந்தோஷம் அங்க ஏதோ இருக்கு பாருடா. அங்க பாருடா. டேய் 2 ரூம் இருக்குடா. ஆமாண்டா, 3 ரூம் மாதிரி இருக்கு. பாலே இங்கே காணும்டா. எவ்வளோ நேரம் தான்டா இங்கேயே தேடுறது? சரி எவ்வளோதான் தேடி பார்த்துட்டேன்டா, பால் கிடைக்கலடா. அண்ணா லக்கி பால்ண்ணா, பார்த்து தேடி கண்டுபிடிச்சி கொடுங்கண்ணா. டேய் கிஷோர் அங்கே பாருடா இருக்கானு. இங்கே ஒன்றும் மாட்ட முடியாதுடா. நல்லா பாருடா. இங்கே பூச்சி மாதிரி தான்டா இருக்கு. பாலே காணுண்ணா. சுத்தி பார்த்துட்டேண்ணா, இல்லைண்ணா பாலே கீழே பாருடா. விக்கிலாம் பார்த்து ஏன்டா ஏறுறா? பால்லாம் இங்கே இல்லைண்ணா. அண்ணா அங்கே பாலே இல்லைண்ணா. ஏய் இங்கேயும் இல்லைடா. வினோத் அந்த பக்கம் எங்கேயாவது இருக்கான்னு பாருடா. இங்கே எதுவும் இல்லையேடா. கிஷோர் உனக்கு எதுவும் கிடைச்சதாடா?
இல்லடா எனக்கு ஒண்ணுமோ இல்லடா. ஏய் நல்லா தேடுறா கிஷோர் ஒரு வாட்டி. 2 ரூம் தானே இருக்கு, அந்த 2 ரூம்ல பாத்துருவோம்டா வாடா. பால் எடுத்தே தான் ஆகணும், நீ என்ன சொன்னாலும் வா. வேற வாங்கிக்கலாம்டா. நல்லா பால்றா, லக்கி பால் நம்ம டீம் பால்றா வாடா. வரும்போது குடமே இல்லடா. இப்ப என்னடா குடம்லாம் எடுத்து தண்ணிலாம் நீங்க உடஞ்சி கிடக்குது. என்னடா ஈரமாக இருக்கு. அம்மா நம்ம கூட விக்கின்னு ஒருத்தன். விக்கி எங்கடா? விக்கி எங்கடா? திறக்க முடியாது. டேய் வாங்கடா. கதவு வேற திறக்க முடியல. டேய் வந்துடா. வந்து பாரு. டேய் இப்ப அவன் எப்பறா தெரியுது? ஏய் வாடா டேய். அதுக்கு தான்டா அப்பவே சொன்னேன். சரி வாடா டேய், வந்து பாத்துக்கலாம். டேய் அப்ப அவன் இல்ல நான் ஃபர்ஸ்ட் போய்டுவோம்டா. ஏய் வாடா நம்ம டேய் இப்ப அவன்ட்ட போய் என்னடா சொல்றது? கட் பண்ணல. நான் இப்ப எங்க வந்து அவன் கூட வருவான்? பாலுக்கு ஆசைப்பட்டு ஒருத்தன் வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டான். இப்ப என்ன பண்ற? பாலையும் காணோம், கூட வந்தவனையும் காணோம். ஒரு லூசு பைய தட்டிட்டு போயிருப்பான்டா. அவனை பத்தி பேசணும்டா, சும்மாடா அவன். வாடா நீயாடா? என்னடா? அண்ணா விக்கியும் அவங்க அம்மா விட்டாங்க. அமுச்சுடுறா நீ போடா. ஆ சரி. என்னடா விக்கிய வேற காணோம். ஒரு பாலை தேட ஆசைப்பட்டு அவன் விக்கிய விட்டுட்டோம். அவங்க அம்மா வேற கூப்பிட்டாங்கன்னு ஒருத்தன் வந்து சொன்னான்ல. சரி நீ அவங்க வீட்டுக்கு பேசாம கால் பண்ண, நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கால் பண்ணிடுறான் நீ. என்ன ரிங்கு வாண்டி விக்கி வந்துட்டான். எங்க இருக்கானாண்டா? வீட்ல இருக்கானடா. எப்படி நம்ம கூட தானே வந்தான்? எப்ப போனா? எப்படி போனா? வீட்டுல போய் அவன் காலிங் பெல்லுக்கு விக்கி வீட்டுக்கு வந்துட்டோம். நல்ல வேளை அவங்க அம்மா வேற இருக்கான்னு சொல்றாங்க. பாப்போம் என்னன்னு. விக்கி விக்கி பொறுமையா இருக்கா? நெருங்கண்ணா வரேன். சொல்லிட்டு வா. சரி. டேய் விக்கி, நீ தானடா எங்களை கூட்டிட்டு போன. பின்னாடி கதவெல்லாம் மூடி இருந்தது, ஏறி குச்சி திறந்து விட்டியா? நான் வரவே இல்லை. நான் உங்ககிட்ட பாலை கொடுத்து நான் போயிட்டேனே. டேய் நீ தான்டா மேலே ஏறி குச்சி கதவெல்லாம் திறந்து விட்டடா. டேய் நீ வந்தடா. நான் வரல. விக்கி போய் சொல்லாத, எங்களுக்கு நல்லா தெரியுது. நீ தான் வந்து பின்னாடி ஏறி குச்சி திறந்து விட்ட. அந்த பாலம் கிடைக்கல, நீ தான் திறந்து விட்டடா. எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குடா. வேற எப்பறம் நாங்க உள்ள போயிருப்போம். போட்டோ நினைச்சடா. நான் வந்திருந்தா எப்படி என்ன இப்பெல்லாம் நாங்க உனக்கு அந்த போன் எடுத்து காட்டுவோம் வா. நீ வேணுங்கன்னே நடிக்கிறியா இல்ல அப்ப தெரிஞ்சிடுவா. டேய் விக்கி, இந்த வழியா என்னடா உன்னை கூட்டிட்டு வந்து ஏத்தி விட்டோம். நீ கூட கதவை திறந்து விட்டி அங்க அந்த பக்கம் போய். என்ன நான் இந்த பக்கம் வரவே இல்லைண்ணே. டேய் கதவு திறந்திருக்கு பாருங்கடா. இப்பதானே என்ன கதவு திறந்திருக்குடா. அதுதானடா நானும் சொன்னேன் கதவு திறந்திருக்குன்னு. எப்படி நம்ம வரும்போது பூட்டி என்னடா இருந்தது? ஆமாண்டா. இப்ப எப்படா திறந்திருக்கு? டேய் விக்கி தான்டா ஏறனா நம்மள்ட்ட நடி. டேய் விக்கி போதும்பா, நீ வெளில வந்துரு. ஏற்கனவே பட்டதே போதும். ஏற்கனவே நீ எங்க போனேன்னு தெரியாம இருந்தோம். வாடா சரி கதவை மூடிடுறேன்.
அப்ப நம்ம எப்படிடா போயிருப்போம்? நம்ம கூட யார் வந்து அந்த கதவெல்லாம் திறந்து விட்டுருப்போம்? ஆமாண்டா. கொஞ்சம் யோசிச்சு பாடுறா, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கானு? அப்ப நம்ம வரும்போது லாஜிக் படி பார்த்தா கதவு திறந்து இருந்திருக்குமா? அண்ணா இல்லைண்ணா நான் உங்க கூட வரவே இல்லைண்ணா. அப்ப நாங்க எப்படி போயிருப்போம்? நம்ம எப்படிடா வந்திருப்போம்? இந்த பால் வந்து விக்கியோடதாடா, அவனுக்கு நல்லா தெரியுமாடா? அவன் சொல்லவே இல்லடா. அவனோடதா கூட இருக்கலாம், இல்ல அவன் பொறுக்கிட்டு வந்ததா கூட இருக்கலாம்டா. யாருக்குடா தெரியும்? ஆமாண்டா. அப்ப அவன் எப்படி எடுத்திருப்பானோ, ஒருவேளை அதனால இந்த பிரச்சனை வந்திருக்குமோ? இருக்கலாம்டா. அந்த பால்னால என்ன விக்கி கிடைச்சிட்டான்? பால்னால தாண்டா இவ்வளோ பிரச்சனை. பால் காண போனது நல்லது தான்டா. விடுங்கடா.